இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். 10 நாளில் 3 முறை தமிழகம் வரும் பிரதமர் மோடி. அனல் பறக்க போகும் பிரச்சார கூட்டங்கள். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் ஏப்ரலில் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை என திமுக, அதிமுக இரண்டுமே முழு வீச்சுடன் தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டுள்ளன. இதனால் தமிழக தேர்தல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகி வருகிறது. இம்முறை திமுக, அதிமுக, தவிக, நாதக என 4 முனை போட்டி உறுதியாகியுள்ள நிலையில் பாஜக தலைமையின் கவனம் தமிழகம் மீது திரும்பியுள்ளது. கடந்த மாதம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேஜ கூட்டணி பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக பிரதமர் மோடி ஆற்றிய உரை பட்டி தொட்டி எங்கும் பரபரப்பை கிளப்பியது. மதுராந்தகம் பொதுக்கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளித்த நிலையில் மார்ச் மாதத்தில் பிரதமர் மோடி 3 முறை தமிழகம் வர திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலாவதாக மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி மதுரை வரவிருக்கிறார். திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். மார்ச் 7ஆம் தேதி வேலூரிலும் 11ஆம் தேதி தஞ்சை மற்றும் திருச்சியிலும் பிரதமர் மோடி பிரச்சார கூட்டங்களில் உரையாற்றவிருக்கிறார். தேர்தல் அறிவிப்பு எந்நேரமும் வெளியாகக்கூடும் என்ற சூழலில் பிரதமர் மோடியின் அடுத்தடுத்த தமிழக வருகை தேர்தல் களத்தில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 10 நாள் இடைவெளியில் பிரதமர் மோடி தமிழகத்தில் 3 பொதுக்கூட்டங்களில் உரை நிகழ்த்துவது திமுக கூட்டணி கட்சிகளின் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழகம் வருகை. தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தல் பணிகளில் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழகம் வருகிறார். சட்டசபை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் சென்னையில் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகளுடன் அவர் தலைமையிலான தேர்தல் ஆணைய குழுவினர் ஆலோசனை நடத்தவுள்ளனர். இம்மாத இறுதியில் தமிழக சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வீடு வீடாக பிரச்சாரம், ஸ்டாலின் அறிவுறுத்தல். முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திமுக அரசு அமைந்த பிறகு பெண்களுக்கான மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், தோழி விடுதிகள், புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு மகளிருக்கான ஆட்சி என நடைபெற்று வருகிறது. நமது சாதனை திட்டங்களால் பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்களாக உயர்ந்துள்ளனர். பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் வெல்லும் தமிழ் பெண்கள் பிரச்சாரத்தை வீடு வீடாக தொடங்கி உலக மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதிக்குள் அனைத்து வீடுகளையும் சென்றடையும் வகையில் சிறப்பாக நடத்த வேண்டும். பெண்களுக்கான எண்ணற்ற பல திட்டங்களையும் சாதனைகளையும் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள மகளிரிடம் எடுத்து சென்று சேர்ப்பதே பிரச்சாரத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும். 10 மகளிரை கொண்ட குழு உருவாக்கப்பட்டுள்ளது. அக்குழுவின் சார்பில் ஒரு உறுப்பினர் வீதம் தேர்வு செய்யப்பட்டு தொகுதி அளவிலான பயிற்சி கூட்டங்களை நடத்திட வேண்டும். தேர்தலை காரணமாக வைத்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தையே முடக்குவதற்கான மத்திய பாஜக, அதிமுகவின் சூழ்ச்சிகளை முறியடித்து ரூபாய் 5000 தமிழக பெண்களுக்கு வழங்கிய திமுக அரசின் சாதனைகளையும் வீடு வீடாக எடுத்து சொல்ல வேண்டும். அது மட்டுமின்றி திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை மாதம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற எனது உறுதிமொழியையும், மகளிர் உரிமை தொகை தடையின்றி தொடர கழக ஆட்சி தொடர்வது அவசியம் என்பதையும் பெண்களுக்கு உணர்த்திட வேண்டும். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை உறுதி செய்து மீண்டும் திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்திட புறப்பட்டுவிட்டது இந்த ஸ்டாலினின் மகளிர் படை என பிரச்சாரத்தை சிறப்பாக அமைத்திட வேண்டும். வெல்லும் தமிழ் பெண்கள் பிரச்சாரத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கட்சியினர் செய்ய வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை அதே பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக 20ஆம் தேதி தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
21 மற்றும் 22ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 ஆண்டுகளுக்கு பிறகு பிப்ரவரி மாதத்தில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போதுதான் உருவாகியுள்ளது. அப்படியே உருவானாலும் அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவது அரிதான நிகழ்வாக கருதப்படுகிறது. இம்முறை அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். டெல்லி ஏஐ மாநாட்டில் சீன ரோபோ, நொய்டா பல்கலையால் சர்ச்சை, கேலி செய்யும் சீனா, காங்கிரஸ் விமர்சனம். டெல்லி பாரத் மண்டபத்தில் கடந்த 16ஆம் தேதி ஏஐ சர்வதேச உச்சி மாநாடு தொடங்கியது. 20ஆம் தேதி வரை மாநாடு நடக்கிறது. மாநாட்டை பிரதமர் மோடி துவங்கி வைத்தார். பல நாட்டு தலைவர்கள், பன்னாட்டு நிறுவனங்களின் சிஇஓக்கள் மற்றும் பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கேற்று வருகின்றனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக ஏஐ எக்ஸ்போ 2026 என்ற கண்காட்சி நடைபெற்று வருகிறது. அதில் பங்கேற்ற நொய்டாவைச் சேர்ந்த கல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டி என்ற தனியார் பல்கலைக்கழகம் சீன நாட்டு ரோபோவை தனது தயாரிப்பு என்று காட்சிப்படுத்திய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவைச் சேர்ந்த யூனிட்ரி எனும் நிறுவனம் யூனிட்ரி GO2 என்ற ரோபோவை தயாரித்திருந்தது. இதன் விலை 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை ஆகும். இந்த ரோபோவை ஓரியான் என பெயரிட்டு தங்களது கண்டுபிடிப்பு என கூறி கல்கோட்டியாஸ் பல்கலைக்கழகம் ஏஐ கண்காட்சியில் காட்சிப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலானது. அதில் பல்கலைக்கழகம் சார்பில் பேட்டி கொடுக்கும் பெண் பேராசிரியர் நேஹா சிங் என்பவர் ஓரியான் ரோபோ தங்களின் தயாரிப்பு என்று பெருமிதத்துடன் பேசுகிறார். வீடியோவை கண்ட இணையவாசிகள் சீனாவைச் சேர்ந்த யூனிட்ரி நிறுவனத்தின் தயாரிப்பை தங்களுடையது என்று சொல்வதா என்று பல்கலைக்கழகத்தை ட்ரோல் செய்ய தொடங்கினர். நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த பல்கலைக்கழக நிர்வாகம் அந்த ரோபோவை தாங்கள் தயாரிக்கவில்லை என்றும் அது மாணவர்களின் கற்றலுக்காக வாங்கப்பட்டது என்றும் விளக்கமளித்தது. எனினும் இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளானது. இதனால் ஏஐ கண்காட்சியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு கல்கோட்டியாஸ் பல்கலைக்கழகத்துக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்த விவகாரம் குறித்து பல்கலை பேராசிரியர் நேகா சிங் மீண்டும் விளக்கமளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: அது எங்களின் தயாரிப்பு என்று கூறவில்லை, ஆனால் நான் தெளிவாக கூறாமல் விட்டுவிட்டேன். அந்த தவறுக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என நேஹா சிங் கூறினார். कंट्रोवर्सी इसलिए हुई क्योंकि चीज़ों को सही तरह से शायद मैं अपनी अकाउंटेबिलिटी लूंगी कि शायद मैंने बहुत क्लियरली उसको एक्सप्रेस नहीं किया, बिकॉज इट वाज ऑल डन विद अ लॉट ऑफ एनर्जी एंड विद लॉट ऑफ एंथुसियाज्म एंड वेरी क्विक इन अ जिफी. सो आई मे नॉट हैव कम अक्रॉस वेरी एलिक्वेंट, विच इज अ रेयर केस. एंड ऑल्सो कि उसको ठीक तरह से उसका इंटेंट समझने की कोशिश नहीं की. मैम, एक बहुत इंपॉर्टेंट बात है कि उस रोबो डॉग पे उसकी ब्रांडिंग ऊपर ही है, हमने वो ब्रांडिंग चेंज नहीं की. तो हम कैसे क्लेम कर सकते हैं कि ये हमने मैन्युफैक्चर किया है? ये एक चीज है जो मैंने सबको बोला कि ये हम अपने बच्चों को इससे इंट्रोड्यूस कराया है टू प्रोड्यूस समथिंग बेटर ऑफ देयर ओन. இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ள காங்கிரஸ் கட்சி தனது எக்ஸ் தள பக்கத்தில் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளது. உலக அளவில் இந்தியாவை கேலி செய்யும் ஒரு விஷயமாக இந்த ஏஐ மாநாடு மாறியுள்ளது. உச்சி மாநாட்டில் சீன ரோபோக்கள் நம்முடையதைப் போல காட்டப்படுகின்றன. சீன ஊடகங்கள் நம்மை கேலி செய்கின்றன. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மாநாட்டில் சீனாவின் ரோபோக்களை விளம்பரப்படுத்தி அதே பொய்யில் ஈடுபடுவது இன்னும் வெட்கக்கேடானது என காங்கிரஸ் கடுமையாக சாடியுள்ளது. இதனை எக்ஸ் தளத்தில் டேக் செய்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல், இந்தியாவின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக சீன தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன என்று விமர்சித்துள்ளார். டில்லி ஏஐ மாநாடு மேலும் ஒரு நாள் நீட்டிப்பு. டில்லியின் பாரத் மண்டபத்தில் செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாடு நடந்து வருகிறது. நேற்று முன்தினம் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். 70,000 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட மாநாட்டு திடலில் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள், 600க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் 13 நாடுகளின் அரங்குகள் அடங்கிய கண்காட்சியையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இதில் உலக நாடுகளின் ஏஐ கண்டுபிடிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டு விளக்கம் அளிக்கப்படுகிறது. 5 நாட்கள் நடக்கும் இந்த மாநாடு வரும் 20ஆம் தேதி முடிவடைவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த மாநாடு மேலும் ஒரு நாள் பிப்ரவரி 21ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏஐ உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி, பிற உலக தலைவர்கள் பங்கேற்க உள்ளதால் பொதுமக்களுக்கு நாளை அனுமதி இல்லை. பிப்ரவரி 20, 21 ஆகிய நாட்கள் ஏஐ உச்சி மாநாட்டில் பொதுமக்கள் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.